வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணைய வழி வகுப்பை கலந்து கொண்டுள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் இந்த அருமையான இணைப்புல இணைந்து ஒரு சில வேதாத்திரிய கருத்துக்களை கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணினோம் இந்த நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோட இணைத்து ஒவ்வொரு நாளும் இது ஒரு வழக்கமா ஒழுக்கமாயிடுச்சு. இந்த காலை 9 மணி 8:55 உள்ள வரணும் அப்படிங்கிறது. ஆனா அது குடும்ப கடமையினாலும் நேர வித்தியாசத்தினாலும் வர முடியாம போகும்போது எவ்வளவு வலிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு விட்டு திருப்தியா உணர்றேன் நான். மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கிறோம், அதை திரும்ப திரும்ப கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதனால மட்டும் நன்மைன்னா இல்ல. மூன்றாவதாக ஒண்ணு சொல்றாங்க, டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? வள்ளுவ பெருந்தகை சொன்னார்ல, கற்க வெறும் கற்கன்னு சொல்லி விடல, கசடர கற்க. அதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, இது எனக்கு எப்படி புரியும், எனக்கு புரியற மாதிரி நான் எப்படி எடுத்துக்கிறது, அதற்கான தேடல், இதெல்லாம் தான் அந்த கன்ஃபர்மேஷன்ல அடங்கும். அதுக்கப்புறம் தான் நிற்க அதற்கு தக, அதுதான் முழுமையான வெற்றி இல்லையா? சோ அப்ப அந்த ஒரு ஒரு நிலைக்கு செல்வதற்கு சத்சங்க தொடர்பு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது அது நம்ம நம்ம கற்றுக்கொண்ட அனைத்தையும் திரும்ப திரும்ப நமக்குள்ளே ஆழ்ந்து கேட்டு செய்வதற்கு திரும்ப திரும்ப கேட்கணும். சொல்லுவாங்க இல்லையா, மனவளக்கல் நம்ம பாலச்சந்திரன் ஐயா அப்பப்ப சொல்லுவாங்க. இந்த கோவிட் பீரியட்ல கூட ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க ஐயா. மனவளக்கலை பகுதி 1 புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்க சொன்னாங்க. அவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சு. ஏன்னா மகரிஷியுடைய நோக்கம் அவ்வளவு பெருசு இல்லையா? உலக அமைதி சாந்தி எல்லாம் வேணும்னு தான் இதுவரைக்கும் வந்த எல்லா மகான்களும் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச பாரதி சொன்னார் இல்லைங்களா, சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். அதற்கென வழிவகை செய்த காந்தி மகாத்மா கட்டளை அதுவே. அதுல ஒரு வரி சொல்லுவாங்க, ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும். முதல்ல சாந்தி நிலவணும்னா உலகத்துல ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும். அந்த ஆத்ம சக்தி ஓங்கினாதான் அடுத்த வரிகள்ல என்ன சொல்றாரு, கொடுமை செய் தீயோர் மனமது திருந்த நற்குணங்கள் புகட்டிடுவோம். இது புகட்டணும்னா என்ன வேணும்? ஆத்ம சக்தி ஓங்கி இருந்தா தான் முடியும். இத மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் தவ முடிவிலையும் நம்ம சொல்றோமே, உலக நல வேட்பு. அதனோட முழுமையான விஷயம் தான் இந்த உலக சமாதான பாடல்கள் எல்லாமே. இப்ப இன்னைக்குள்ள பாடலும் கூட, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஞானக்களஞ்சிய கவி கூட உலக சமாதானம் அப்படிங்கிற தொகுப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல பாடல்கள்ல ஒன்று. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஆய்ந்து தீர்வு கொடுத்துட்டாங்க. அதுதான் சுவாமிஜியோட பெருமை இல்லையா? அப்போ மாற்றம் வரணும் அப்படின்னா நான் யார், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இறைநிலையின் ரூபம்ங்கிறத உணர்ந்தாதான் முடியும்.
உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதான் நம்ம பாடுறோம் இல்லையா, முதல் 2 வரி. சரி, அதெல்லாம் தலைவர்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க, நமக்கு இல்லையா? நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. மகரிஷி யாருக்கு எழுதியிருக்காங்க? அது பொறுப்புடைய தலைவர். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். எனக்கு இல்லப்பா. அப்படியா? ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல தலைமை பண்பு எடுத்திருக்கிறோமா இல்லையா? நமக்கென ஒரு பொறுப்பு. பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரை குடும்பத்துல, சமுதாயத்துல, நாம அலுவலகத்துல வேலை செஞ்சோம்னா அங்க, இப்ப உலக சமுதாய சேவா சங்கத்தோட நம்ம இணைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு பண்போட, ஒரு தலைமைத்தன்மையோட இருக்கிறோம். அந்த தலைமைத்தன்மையை நீ தக்க வச்சுக்கணும்னா உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஒரு சின்ன விஷயங்க. எந்த துறையில நம்ம நம்ம வேலை செய்யறோமோ அதை ஒட்டிதான் நம்மளோட எடுத்துக்காட்டுகள் வரும். நம்முடைய காலையில எழுந்த உடனே என்ன வேலை செய்யறோம் பெண்கள்? எழுந்த உடனே போய் நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு முதல்ல காஃபி போடுறோம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்றோம், இதை பண்றோம். இது ஆண்களும் செய்யலாம், வேற விஷயம். அப்ப அது கூட ஒரு தலைமை பண்பு தானே. தானே. அங்கே பொறுப்புடைய தலைவராக இருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல எப்படி உயிரறிவு உள்ளுணர்வாய் இருந்து வேலை செய்யும்? நாம போடக்கூடிய அந்த உணவு நம்ம என்ன பண்றோமோ அது அது என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் நிறைவை கொடுக்கணும். காலையில ஆயிடுச்சு, இந்த காஃபி போடலைன்னா அவ்வளவுதான், மூட் ஆஃப் ஆயிடுவாங்க, அதுக்காக போடுறேன் அப்படின்னு அந்த டிகாஷனை சரியா போடாம நான் அந்த தட்டு 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 தட்டின்னு தட்டினா தண்ணியா ஒழுகு. நடந்திருக்கா இல்லையா? அப்ப இங்கேயும் நம்ம யாருக்காக எந்த செயலை செய்யறோமோ அதுல உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றால் வெற்றி. ஏன்னா அதுவும் தவம் தானே. மகரிஷி சொல்றாங்க, இந்த தவத்துக்கான பயிற்சியை கொடுத்தாங்க மகரிஷி. ஆனா வள்ளுவர் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். நம்முடைய வேலையை முழுமையா யாருக்காக செய்கின்றோமோ அந்த உணர்வோட நிறைவா செஞ்சோம்னா அதுவே தவம் தான். குளிக்கிறதும் தவம் தான், காஃபி போடுறதும் தவம் தான், ஒரு ஆபீஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் செய்யறதும் தவம் தான், ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கறதும் தவம் தான், உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறதும் தவம் தான், வேதாத்திரிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை கலந்துரையாடலுக்கு ஏதுவாக வெளிப்படுத்துறோமே அதுவும் தவம் தான். எப்போ அதை முழுமையான ஈடுபாட்டோட நம்மை தயார் செய்து கொண்டு இங்க கத்துக்கொண்டோமே, அதுல ஒரு வினாடி, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட விலகாம மகரிஷி சொன்ன தத்துவங்களை அதே போக்குல கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுவும் தவம் தான். அப்ப இந்த அத்தனையும் பொறுப்புடைய தலைவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும். அப்படி பெற்றா என்ன கிடைக்கும்? பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். அடுத்த வரி அதுதான் இல்லையா? அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்ற தலைவர்கள் குடும்பத்துல, சமுதாயத்துல, அரசியல்ல, பொருளாதாரத்துல, கல்வியில, சுகாதாரத்துறையில, எல்லா துறையிலும் இருக்கிறவங்க உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றுவிட்டால் இந்த ஓருலக ஆட்சி வலுவாய் அமைந்துவிடும். ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு மகரிஷியோட அந்த 8 வரிகளும். அப்படி அமைஞ்சிட்டா அடுத்தது என்ன வரும்? உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்ட் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றால்தான். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வற்றவே கூடாது, ஊற்று போல இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் எப்போதும் இறை உணர்வோட அறநெறியோட அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்து விட்டால் இதெல்லாம் நடந்துருச்சு, கற்பனை இல்லையா? உலக நல வாழ்த்துல மகரிஷியுடையது என்ன எத்தனையும் நனவாக வேண்டிய அவருடைய எண்ணங்களின் வெளிப்பாடு.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் சொன்னாங்க இல்லையா? அப்படியே கற்பனை பண்ண சொன்னாங்க. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடு. அதுவும் சுவாமிஜி சொன்னது. அப்ப அந்த உறுதியும் ஒழுங்கும் வரணும்னா இங்க எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நல்லதை எண்ணணும், நல்லதை செய்யணும், நல்லது சொல்லணும். அதற்கு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றிருக்கோம். அப்படி இத்தனையும் நடந்து ஓருலக ஆட்சி வந்தா அங்கே என்னென்ன சிறப்புங்கிறத தான் இன்றைய பாடல் சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மகரிஷி ரொம்ப கிளியரா பட்டியல் போட்டுட்டாங்க. ஒரு ஒரு பாடல்லையும் ஒவ்வொரு பாடலும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது, அது இனிமே இருக்காது. எப்போ இந்த உலக ஆட்சி வந்தா அதுலதான் சமூக துரோகிகள் இருக்க இடமில்லை. இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? பல இடங்கள்ல பிறருடைய உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய ஒரு பெரிய சமூக துரோகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் அறம் வளர்க்கன்னு ஒரு சங்கத்தை தோற்றுவித்து அந்த அக்கிரமத்துக்கு இடமாய் யார் அதை கொள்வார்கள்? நம்ம பாக்குறோம், இன்னைக்கு நிறைய பாக்குறோம். பேச்சாலேயே மயங்க வைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி எந்த கேட்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனோட சொந்த அறிவை உபயோகப்படுத்த கூட தெரியாத அளவு மயக்கத்திலே ஆழ்த்தி அவங்க தனக்கு வேண்டியதை சாதித்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, புறம் கூறி துதிபாடி நலம் குலைக்கும் பொறுப்பற்ற செயலுடையார் அன்று ஏது. அன்றுனா என்று இந்த ஓருலக ஆட்சி வலுவாய் அமைஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த லிஸ்ட் தான் இப்ப கொடுத்திருக்க பாடல் பூராவே. இன்னைக்கு யாரெல்லாம் எந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு, உலக அமைதிக்கு முரணான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இருக்காது இருக்காதுன்னே சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கள்ளனும் இல்லை, பூட்டும் இல்லையாம். ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ராமேஸ்வரம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் கடல் தான். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா திருடர்களே இருக்க மாட்டாங்களாம். அங்க யாரு வீடு கதவும் பூட்டி இருக்காதாம். என்ன காரணம் அப்படின்னா அது கடைக்கோடியில் இருக்குது. அங்கிருந்து திருடிட்டு போகணும்னா ஒண்ணு கடல்ல தான் போய் விழணுமா. அதனால யாருமே திருட்டு செய்ய மாட்டாங்க. அங்க ஊர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பூட்டே இல்லாத இருக்கும், கதவு திறந்திருக்கும்னு சொல்லுவாங்க. இத பார்த்ததில்ல, சொல்ல கேள்வி. ஆனா மகரிஷி இப்ப என்ன சொல்றாங்க, இந்த உலக சமாதான ஆட்சி ஓர் உலக ஆட்சி வந்து மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அமலுக்கு வந்து அது நடக்குமே ஆனால் கதவு இருக்கும், தாழ்பாலும் இருக்கும். ஆனா அங்கே கள்ளனும் இல்லை, பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை. அடுத்து சொல்றாங்க பாருங்க, மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை, இனமும் இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லையும். அருமையான வார்த்தைகள் பாருங்க. மதம் இல்ல, ஜாதி இல்ல, இனம் இல்ல. அதே போல நம்மை எதிரியாக நினைத்து நம்மை துன்புறுத்தும் மாற்றானும் இல்லை, மன்னவனும் இல்லை. நம்ம எல்லாம் நடத்துறது ஏன்னா நாமே ஜனநாயக ஆட்சி, நாமே தேர்ந்தெடுக்கிறோம், நாம் எல்லாம் சேர்ந்து அந்த ஓருலக ஆட்சியினுடைய தூண்களாக இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் உழைத்துண்டு வளம் காத்து வாழ்வாங்க. அப்போ விதவிதமாய் காய்கறிகள் விளைந்திருக்கும். அந்த விளைஞ்ச காய்கறியை திருடிட்டு போயிருவாங்கன்னு காவல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. விரட்டுவதற்கு மற்றவரை காவல் இல்லை. நிதமும் மென்மேலும் மனித வாழ்வின் நிலை உயர்த்த விஞ்ஞானம் பயனாய் நிற்கும். ஏன்னா மனிதனோட அறிவு வளர்ச்சிக்கு மெஞ்ஞானமும் இருக்குது, விஞ்ஞான கல்வியும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தடையே கிடையாது. எல்லாரும் படித்தவர்கள். வயதுக்கேற்ப என்ன பிடித்தமோ அதை எங்கே வேணா போய் படிக்கலாம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அந்த திரவியம் என்னது? கல்வி. எல்லாருக்கும் எந்த இடத்துக்கும் போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது கற்பனை பண்ணி பாக்குறது எவ்வளவு சுகம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது ஏற்கிறது நாம சந்திக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கே, அதையெல்லாம் பார்க்கும்போது தோன்றுகிறது. இப்படி வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள போகணும்னா இன்னைக்கு எவ்வளவு சட்டத்திட்டம். ஒரு உதாரணமாக சொல்றேன். இப்ப சமீபத்துல எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஆனால் அங்கே காரணம் இருக்கு. இந்த சட்டதிட்டங்களுக்கு காரணம் என்ன? தவறுகளை குறைப்பதற்காகத்தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனால் அது
சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறது. எவ்வளவு செக்கிங்! நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம போட்டிருக்கக்கூடிய இன்னும் இன்னும் பார்த்தா நம்மளோட காலணி எல்லாம் கூட கழட்டி வைக்கணும் ஒரு இடத்துல. எவ்வளவு செக்கிங் பண்றாங்க. தண்ணி உள்ள கொண்டு போக கூடாது. இத்தனையும் தாண்டி நம்மளோட கண்ண வச்சு செக் பண்ணி, நம்மளோட உருவத்த செக் பண்ணி, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணி, இத்தனையும் கடந்து இவங்களால இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைன்னு அவங்களோட சட்டத்துக்கு ஏற்ப உறுதி பண்ணிட்டு நம்மள உள்ள விடுறாங்க. இது அந்த போகக்கூடிய பயணத்தையே ஒரு சிரமமுடையதாக்குதா இல்லையா? நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. ஒரு படிப்பு எங்கே இருந்தும் யாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை இல்லாததுனால, இன்னைக்கு எவ்வளவு பேர் போய் படிக்க முடியாம இருக்காங்க. வாய்ப்பு இருந்தும். இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய இந்த நிலை வருமே ஆனால், பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசாவும் கிடையாது, எங்கேயும் இமிகிரேஷனும் கிடையாது. ஏன்னா யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. இயற்கையை ரசிப்பதற்காக எந்த நாட்டில் இருந்தும் எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைய மகரிஷி இந்த 8 வரியில குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இன்றைய பாடலுக்குள்ள வரலாம். இந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறாத காரணத்தினால் ஒருவர் செய்யக்கூடிய செயல் எத்தனை பேருக்கு துன்பத்தை விளைவிக்குது பாக்குறோம் நம்ம, இல்லைங்களா? ஒரு சின்ன விஷயங்க. இன்னைக்கு ஒரு போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சட்டதிட்டங்கள் எல்லா நாட்டிலும் இருக்கு, அவரவர்களுக்கு ஏற்ற வகை. அப்படி வாகனங்கள் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபருடைய தவறு எத்தனை பேரை கஷ்டப்படுத்துறத பார்த்திருக்கோம், இல்லைங்களா? ஒரு லேன் சரியாக அந்த பாதையில அதற்கென குறிப்பிட்ட நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட பாதையிலேயே சரியான அந்த ஸ்பீடுல வேகத்தை நிர்ணயத்தின்படி ஓட்டிக்கிட்டு போகும்போது எங்கேயும் பிரச்சனை வரல. ஆனா யாரோ ஒருத்தர் தடம் மாறினால் என்ன ஆகும்? அந்த தடமாற்றமும் பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுது. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதற்கு காரணம் ஒரு தனி நபருடைய செயல். அததான் மகரிஷி இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. ஒருவர் பொருட்டு பலர் துன்புறார். இப்போ உயிரறிவை உள்ளுணர்வா பெறுதல்னா என்ன? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதை படிச்சேன். அந்த கதையில ஒருவர் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான வழி தெரியல. உடனே குரு கிட்ட போய் கேட்கிறாரு. ஒரு மகான் கிட்ட கேட்கிறாரு. கடவுள் எங்க இருப்பாரு? எப்படி இருப்பாரு? அவரை உணர்றது எப்படி? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மகான் சொல்றாரு, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. சர்வ ஞானம், ம், அத்தனை குணமும் படைத்த பேரின்பம் நிறைந்த வடிவம் தான் கடவுள். நீயும் கடவுள் தான். அப்ப அதற்கு பக்தர், சரி இப்படி சொல்றீங்களே, ஏன் என்னால உணர முடியல? இதை உணரணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டபோது அந்த மகான் சொல்றாரு, ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த ஆற்று அங்க நல்ல ஒரு பியோர் வாட்டர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு, அங்கே ஒரு அபூர்வமான வண்ணத்தை கொண்ட மீன் ஒண்ணு இருக்கு, அது கிட்ட போய் கேளு, அது உனக்கு விடை சொல்லும். அது மனிதர்கள் போல பேசுவதற்கான ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே இவரும் குரு கிட்ட மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. அந்த அபூர்வமான மீன் வருகைக்காக காத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த மீன் அங்க எங்கிருந்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. உடனே அவர் சொல்றாரு, மகான் ஒருவர் உன்கிட்ட இருந்து கடவுளை பத்தி தெரிந்து கொள்வதற்காக அனுப்பி வைத்தார். அதற்கு அந்த மீன் சொல்லுது, எனக்கே 7 நாளா தாகம், எங்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு தெரியல, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு. உடனே இந்த மனிதர் சொல்றாரு, அட பைத்தியக்கார மீனே, உன்னை சுத்தி கீழே மேல இடது பக்கம் வலது பக்கம் எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு, ஆனா நீ பார்த்தேன்னா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதில் கேட்ட மீன் சொல்லுது, எல்லாம் எனக்கு சுத்தி இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணியை எப்படி நான் தாகத்தை தீர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேக்குது. உடனே இந்த மனிதர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ எப்படி நீந்தி போனால் உன் வாய்க்குள்ள தண்ணி போகும், அப்படி போனா உன்னுடைய தாகம் தீரும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறாரு. உடனே அதே போல போகிறது, தாகம் தீர்ந்து விட்டது.
உடனே மீன் சொல்லுது, எப்படி நீந்தினால் என்று தாகம் தணியும் என்று நீங்கள் கூறியது போல கடவுளை உணரணும்னா அதற்கு உண்டான வழியில நீங்க முயற்சி செய்தால் கடவுளை உணரலாம். என்ன பண்ணணும்? உங்களிடம் இருக்கக்கூடிய ஆசைகளை, எண்ணங்களை திசை திருப்பி கடவுள் மேல் செலுத்த வேண்டும். உலக விஷயங்கள் மேல் இருக்கக்கூடிய எண்ணங்களை கடவுள் மேல திருப்பினா கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதை உணர்ந்தார் பக்தர், அப்படியே செய்தார் அப்படின்னு ஒரு கதை சொல்லு. இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், இதேதான் இல்லையா? கடந்து உள்ளே சென்று யாரை பாக்குறோம்? நம்மளையும் பாக்குறோம், கடவுளையும் பாக்குறோம். மகரிஷி ஒரு பாடல் சொல்லுவாங்கல்ல, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன பண்ணணும்? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை குருவை அடைந்தால், அப்படி குருவை அடைந்து தவம் செய்து நான் யாருங்கிறதுக்காக விடையும் கடவுள் யார் என்கிறதுக்கான விடையும் ஒன்றுதான் கண்டுகிட்ட பிறகு பாரதி சொல்றாரு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானா, தோற்ற மயக்கங்களா, நானும் அது போலதானா கேட்கிறாரு இல்லையா அந்த பாடல்ல. அது போல பார்க்கின்ற பொருள் அத்தனையும் இறைவனின் சொரூபம்னு பார்த்தா நம்முடைய செயல் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்க செய்வோமா? அததான் இன்றைய 8 வரியில சொல்றாங்க. சாலையிலே ஒரு மனிதன் தலைவன் என்ற சாற்று பெயருடன் மோட்டார் காரில் போக, காலை மாலை எதுவெனினும் இருமருங்கும் கால்கடுக்க வழிநெடுக போலீஸ் நின்று, வேலைக்கு போகும் பல்லாயிரம் பேர் விதவிதமாம் வாகனங்கள் தம்மை மடக்கி மூலை மூலையாய் வெயிலில் நிறுத்தி வாட்டும் முறையற்ற கொடுஞ்செய்கை அன்று ஏது, அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்ல சொல்ல நாம அனுபவிச்சது ஞாபகம் வருதா? நாம அனுபவிச்சது மட்டுமல்ல, இதே போல மறைமுகமாய் நாமும் யாருக்கு துன்பம் கொடுத்திருந்தோமானால் அதுவும் நினைவுக்கு வரும். அப்ப இறுதியா சொல்றாங்கல்ல, அந்த ஓருலக ஆட்சியில் இதெல்லாம் கிடையாது. அப்ப அதற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒவ்வொரு தனி நபரும் தன்னுடைய எண்ணம் சொல் செயல் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி இருக்குமே ஆனால் அங்கே பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் நினைக்கிறோங்க இல்லையா, இந்த உலகத்தில் வாழுகின்ற நில உலகில் எங்கனமும் அமைதி வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கின்றார்கள். ஆனால் சிறுமை அந்தோ என்னன்னா, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார். ஆனால் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே. என்ன விந்தை? பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். நான் அப்படியே இருப்பேன், மற்றவங்க மாறணும். மகரிஷி கடைசியில விட சொல்றாங்க, இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம். கேள்வியை நம்ம கிட்ட போட்டுட்டாங்க, சிக்கலையும் சொல்லிட்டாங்க, தீர்வையும் கொடுத்துட்டாங்க. தீர்வு என்ன? ஒவ்வொருவரும் தன்னை திருத்த முயற்சி செய்தால் இந்த கொடுஞ்செயல்கள் எதுவும் நடக்காது. கள்ளன் இருக்க மாட்டான், பூட்டு இருக்காது, சாவி இருக்காது, ஜாதியும் மதமும் இனமும் இருக்காது, யாரும் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் இன்பமயமாக இருக்கும். அப்ப இதுதானே நம்முடைய தேவையும் நம்முடைய எண்ணமும் அதுதானே. அதற்கு வேதாத்திரியம் என்கின்ற ஒரு அருமையான பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஒவ்வொருவரும் நமதாக்கி கொள்வோம். கற்போம், கசடர கற்போம், அது போல நிற்போம் என்று கூறி அருமையான இந்த கானக்களஞ்சிய பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.